ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் பிசி ஃபாஸ்ட் ரீலோட் மோட் இன் தமிழ். ஸோ ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வீடியோவில் கமெண்ட் பண்ண பேர்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக வாட்சிருக்கேன். ஸோ ஓகேவா, இந்த இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை தெரிக்க விட்ருங்க. ஓகேவா, ஸோ இப்போ வாங்க இன்ட்ரோ போட்டு வேறு லெவலில் வீடியோக்குள்ளே போயிடலாம். பிராண்ட்னா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க. இது எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஏற்கனவே போடலான்னு நினைக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து ரீலோட மட்டும் ஃபாஸ்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எப்படி வேகமாக சீனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா, சில பேர்லாம் பிசி ஈஸின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை கைஸ். நம்மளாம் அசால்ட்டாக தரமாக ரீலோட மோட் போட்டுடலாம். ஸோ ஓகேவா, அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு ரொம்பலாம் இல்லை கைஸ், ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் தேவை. அந்த ஆப்பும் ரொம்பவே சிம்பிள் தான், கம்மியான எம்பி தான். ஓகேவா, ரொம்பலாம் இருக்காது. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் தான் கைஸ். ஓகேவா, இந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது கைஸ். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஆப்போட லிங்க் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே என்ட்ரன் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா எனபிள் குயிக் ட்ரிகர் ஆட்டோ கிளிக்கர்னு. ஓகேவா, அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, உங்களுக்கு எதுக்கு எனபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி எனபிள் கிளிக் பண்ணோடனே ஓப்பன் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா கீழே குயிக், அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், குயிக் ஆட்டோ கிளிக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு குயிக் ஆட்டோ கிளிக்கரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணிடுங்க. ஓகேவா, அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இப்போ வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனபிள் ஃபோல்டிங் வெயிட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நார்மலாக ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வந்தாச்சு. ஓகேவா, அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு கார்னரில் ஒரு சின்ன கோடுவோடு இருக்கும், அதை வந்து நீங்கள் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்துடும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் கரெக்டாக இப்போ செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை HDI ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். கஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக என்ன பொசிஷனில் வந்து இதை வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதாவது இந்த நம்ம எமௌண்ட் போடுவோம்லையே அந்த ஸ்மைலி பொம்மை, அதை வந்து எந்த பொசிஷனில் எவ்வளோ சைஸில் வச்சுருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 57 சைஸு. ஸோ ஓகேவா, இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் அவ்வளோதான் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ எமௌண்ட்டை தொட்டோடனையும் உங்களுக்கு எந்த எமௌண்ட்டு வேணுமோ அந்த எமௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டு தான் வேணும், அதனால் நான் இந்த இடத்த வச்சுக்கிறேன். ஓகேவா, இதே இது உங்களுக்கு இப்போ இந்த அமௌண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்மைலி பொம்மையை தூக்கிட்டு போய் நீங்கள் இங்கேக்குள்ளே வச்சுருங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்மைலி பொம்மை வச்சுருக்கீங்க இல்லையா, அது மேலே அப்படியே இந்த ப்ளஸ் ஐக்கானை வச்சுட்டு இந்த சைடு கார்னரில் டிக்கை காமிக்கா இந்த டிக்கை மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மேலே உள்ள வால்யூம் பட்டன் இருக்கும் இல்லையா, மொபைலில் உள்ள வால்யூம் பட்டனை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விடாமல் வேறு லெவலில் அமௌண்ட் போடுவாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஓடிக்கிட்டும் போடலாம், ரீலோட மட்டும் போடலாம், தரமாக போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரீலோட மட்டும் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா, ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 புல்லட் எனிமி அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் சரிதா, இந்த மாதிரி ரீலோட மட்டும் போட்டும் விளாண்டுக்கலாம். ஓகேவா, நீங்கள் நார்மலாக அப்படி தொட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா, இதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்னைப்பரில் விளாட தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த ப்ளஸ் ஐக்கானை தூக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சுவிட்ச் ஆகிக்கிட்டே அடிக்குங்க வேறு லெவல். ஆனால் இது வந்து பொதுவாக பேனல் கீனல் எதுவுமே கிடையாது, பொதுவாக ஒரு சின்ன ஆப்பு தான். ஓகேவா, அதில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படி ப்ரோ லெவலில். ஸோ இது எல்லாருமே பிசியில் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நமக்கு மட்டும் தெரியும் அது மொபைல்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்க பேரெலாம் நான் இந்த வீடியோவில் வாசிச்சிருந்தேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இவர், ஸோ தேர்ட் வந்து இவர் தாங்க. ஓகேவா, ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டையும் நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.